தேவர் காலடி மண்ணே. இங்கு வருகை தந்திருக்கும் ஊடகம் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக நான் எந்த ஆடியோ லான்ச்சு எந்த இதுவுமே வந்து வெளியே போய் பேசலை. நான் அவர்கிட்ட கூப்பிடும்போது உண்மையை சொல்லணும்னா நம்ம தேவர் ஐயாவோட இந்த தேசிய தலைவரோட படத்துக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படிங்கிறதுல அது வந்து ஒரு பேரானந்தப்படுறேன். ஏன்னா இல்லை பல விஷயம் இருக்குது. நான் பேசினா அதை தான் நான் சொன்னேன். இதே படத்தில் நான் நடிச்சிருந்தா அதையே தவறாக பேசியிருப்பாங்க, நான் தயாரிச்சிருந்தா அதையும் தவறாக பேசியிருப்பாங்க, நான் இயக்கியிருந்தால் அதையும் பேசியிருப்பாங்க. ஆனால் உண்மையை சொன்ன நம்ம இயக்குனர் அரவிந்த் ராஜ் ஐயா அவர்களுக்கும் அதை உண்மையை சொல்ல வச்ச தவமணி ஐயா அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இதில் அவ்வளோ விஷயம் இருக்கு. நம்ம வந்து இது ஒரு ஜாதியாவோ ஒரு இனமாவோ அப்படின்னு பிரிக்கவே முடியாது. ஏன்னா எங்கள் வரலாறு, ஏன்னா அவர் பிறந்த மண்ணில் தான் நானும் பிறந்தேன், அதே ஊரில் தான் நாங்கள் பிறந்தோம். அப்படிங்கிறம்போது ஒவ்வொரு எங்கள் ரத்தத்திலிருந்து எல்லாமே அப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறேன்ல, உண்மை அதுதான். முக்குளத்தூர் எல்லாமே நாங்கள் வந்து எங்களுக்கு பெருசாக அவர் ஐயா பண்ணலை. ஆனால் பண்ணதெல்லாம் அவர் வந்து காமனாக தான் பண்ணார், பிற இனத்தாராக தான் அதிகமாக பண்ணார். ஆனால் ஏன் கொண்டாடுறோம்? இப்போ சொன்ன மாதிரி நம்ம ஸ்நேகன் மாப்பிள்ள சொன்ன மாதிரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, அவரை நாங்கள் அதான் அவர் தேவர் அப்படின்னு அவர் ஒரு பேர் வச்சுட்டாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு இவ்வளோ வேற்றுமை வருது, இவ்வளோ விஷயங்கள் வருது. ஏன்னா இப்போதான் எனக்கு ஒரு 5-6 படம் கிடைச்சிருக்கு. என்னைய ஒரு ஓரம் கட்டி வச்சுருந்தாங்க ஒரு 6-7 மாசமா. ஏன்னா இந்த மாதிரி நான் ஜாதியில் ஏதாவது கொண்டு போயிட்டு, நான் இல்லைடா, நான் இப்போ வந்து நாளைக்கு ரஞ்சித் சார் நடிச்சு கூப்பிட்டாருன்னா நடிப்பேன், மிகப்பெரிய இயக்குனர். அது மாரி செல்வராஜ் கூப்பிட்டாருன்னா நடிப்பேன், மிகப்பெரிய இயக்குனர். நான் காடு வெட்டின்னு வந்து வேற ஜாதியினர் இதில் தான் நான் ஹீரோவை நடித்தேன். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு வெப் சீரியஸ்னு ஒன்று எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக தேவர் ஐயா நடிக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா அந்த பாக்கியம் வந்து பசீர் மாம்சுன்னு சொல்லவே முடியல. இப்படி வேற வந்து உட்காந்து, ஏன்னா அவரை வந்து 15 வருஷமா தெரியும். என்னோட 15 வருஷமா 25 வருஷமா தெரியும் எனக்கு. எங்க அப்பா காலத்துல இருந்து அவர் தெரியும். அவரோட நடவடிக்கை இதெல்லாம் வேற மாதிரி ஒரு பந்தாவான ஆளு. ஆனா இப்பெல்லாம் வந்து கண்ணில் பார்க்கும் போதே இப்படியே தான் வர. என்னமா ஏய் எனக்கு பார்த்து